ஐயோ, என்னாச்சு? எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது நம்மள மாதிரி ஏழைங்க வர ரெஸ்டாரண்ட் இல்ல, இங்க பணக்காரங்க தான் வருவாங்க. அபி, என்னோட சாரிய பாருங்க, கையில பிச்சை தட்டி இல்லாத பிச்சைக்காரி மாதிரி தெரியறேன். என்ன சொல்ற நீ? அபி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற பணக்காரங்கள பாருங்க, நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க. ட்ரஸ்ட் மீ, வா. அபி, இந்த ரெஸ்டாரண்ட் சிட்டிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட். இவ்வளவு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல நம்ம தண்ணி கூட குடிக்க முடியாது. கவலைப்படாத அனன்யா, இந்த நாளுக்காகத்தான் நான் ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கேன். உன்னோட பர்த்டே அன்னைக்கு. அப்படியா? இந்த பணத்தை சம்பாதிக்க நீ ராத்திரி பகலா ஓடி இருக்க. இத ஒரே நாள்ல செலவு பண்ண நான் விடணுமா? தயவு செஞ்சு எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். நான் டேபிள் சூஸ் பண்ண போறேன், நீ பின்னாடியே வா. அபினவை தடுக்க அனன்யா அவசரமாக ஓடுகிறாள். அவசரத்தில் ஒரு பணக்காரன் மீது மோதிவிடுகிறாள். அவனது காஸ்ட்லியான சூட்டில் வைன் கொட்டி விடுகிறது. சாரி சாரி. டாம்! என்ன மன்னிச்சிடுங்க. நீ குருடா என்ன? இந்த முட்டாளை யார் இங்க உள்ள விட்டது? இந்த சூட்டோட விலை தெரியுமா உனக்கு? இந்த சூட் 20 லட்சம் ரூபாய். சாரி சார், ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. எனக்கு அது தெரியாது. என்ன? நான் உன்னை ஈஸியா போக விடுவேன்னு நினைச்சியா? சூட்டுக்கான பணத்தை கொடுத்துட்டு போ. இல்லைன்னா என்ன? இல்லைன்னா என்ன? ஓ வாவ், இவன் இன்னொரு பரதேசி மாதிரி இருக்கான். இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒழுங்கா என் வைஃப் கிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு. ப்ளீஸ். நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? கேளுங்க, மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து போயிடுவோம். இவரு சிங்கானியா இண்டஸ்ட்ரியோட ஓனர். உனக்கு புரியலையா? என் வைஃப் கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லன்னா என் வைஃப் கிட்ட மன்னிப்பு கேட்காத இந்த நாளை நீ எப்பவும் மறக்க மாட்ட. அந்த பணக்காரன் அபினவ் சொன்னதை கேட்டு கடும் கோபமடைகிறான். மொத்த ரெஸ்டாரண்டும் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. நான் இந்த சிட்டியோட மிக பெரிய வைர வியாபாரி. மக்கள் செல்வாக்கு, பணம், மினிஸ்டர்ஸ் எல்லாரும் என் பாக்கெட்ல இருக்காங்க. நான் நினைச்சா ஒரே சொடுக்குல நீங்க இருந்த இடம் தெரியாம அழிக்க முடியும். நான் ஒரு விரல சுடுக்குனா போதும், உன்னோட மொத்த பிசினஸும் தரமட்டமாயிடும். அந்த மனிதர் அபினவ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே அபினவ் தன் போனை எடுத்து யாருக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பினான். அடுத்த நொடியே அந்த பணக்காரனுக்கு ஒரு கால் வந்தது. அவன் அதிர்ச்சி அடைந்தான். வாட்? டாட், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நீ எப்படி இத செஞ்ச? நீ யாரு? அபினவ் ஒரு ஏழை மருமகன். வேலைக்காரனைப் போல வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்தான். இன்று அவன் யாரையோ பார்க்க போக வேண்டியிருந்தது. ஆனால் அவன் மாமியார் ஷர்மிளா அவனுக்காக வேறு சில திட்டங்களை வைத்திருந்தாள். ஹலோ யூஸ்லெஸ் மாப்ள, இங்க வந்து என் காலை பிடிச்சு விடு, ரொம்ப வலிக்குது. அத்தை, நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். போயிட்டு வந்து உங்க காலை பிடிச்சு விடுறேன். ஏன் நில்ல? இன்னைக்கு வரைக்கும் நீ எதுவும் சம்பாதிக்க துப்பில்ல. என் பொண்ணு சம்பாதிக்கிற காசுல தான் நீ வாழற. நீ யாரையும் முக்கியமா பார்க்க போகணுமா? அப்போது அபினவின் மனைவி அனன்யா அங்கே வருகிறாள். இங்க என்ன நடக்குது? காலையில என்ன இவ்வளவு சத்தம்? காலையில நான் சத்தம் போடல, உன் யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட் தான் சத்தம் போட வைக்கிறான். உன் முட்டாள் தாத்தா தான் இவனை உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அது மட்டும் என் இஷ்டப்படி நடந்திருந்தா அப்பவே இவனை உதைச்சு வெளியில தள்ளி இருப்பேன். அபினவ், நீ எங்க வேணா போ, ஆனா முதல்ல இவங்க வேலைய முடிச்சிட்டு போ. இல்ல அனன்யா, ஐ எம் சாரி, நான் போயே ஆகணும். அவன் அங்கிருந்து கிளம்புகிறான். இதை பார்த்த ஷர்மிளாவின் கோபம் உச்சத்தை அடைகிறது. அபினவ் தன் மாமியாரின் கோபத்திலிருந்து எப்படி தன்னை காப்பாற்றப் போகிறான்? அபினவ் இன்று அவளின் கோபத்தால் பிரச்சனையில் சிக்கப் போகிறானா? சிறிது நேரம் கழித்து அபினவ் சென்னையின் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் சாஃபயரை அடைகிறான். ஆனால் அங்கேயும் அவனை யாரும் சரியாக வரவேற்கவில்லை.
பிச்சைக்காரா, உன் பாக்கெட்ல ஒரு பைசா கூட இல்ல. எதுக்கு இங்க வந்த? சாப்பிடவா? இங்க தண்ணி வாங்கவே உன் வீட்டை எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? இப்போ இங்க இருந்து கிளம்பு. அபினவின் செருப்புகள் தேய்ந்து போயிருந்தன. அவனது சட்டை கிழிந்திருந்தது. ஹோட்டல் செக்யூரிட்டி அவனை தடுத்து நிறுத்தி அவனது நிழல் கூட ஹோட்டல் மீது விழவிடவில்லை. நான் இந்த ஹோட்டல் ஓனர் மிஸ்டர் அக்ரமா மீட் பண்ண வந்திருக்கேன். என்ன சொன்ன? அக்ரம் சார் உன்னை பார்க்க விரும்புறாரா? எங்க அக்ரம் சார் உன் மாதிரி ஆளை வச்சு பாத்ரூம் கூட கிளீன் செய்ய மாட்டாரு. புரிஞ்சுதா? அக்ரம் சாரை பார்க்கணும்னு சொல்றேன். சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு. செக்யூரிட்டி கார்ட்ஸ் அபினவை தள்ளிவிடும்போது அபினவை தனது முன்னாள் காதலி வைபவி தனது புதிய காதலனுடன் வருகிறாள். Hey guards. இந்த பிச்சைக்காரங்களை இப்படி விரட்டக்கூடாது. பாவம், எத்தனை நாளா சாப்பிடாம இருக்கான்னு தெரியல. ஒன்னு பண்ணுங்க, ஹோட்டல்ல மிச்ச மீதி சாப்பாடு கண்டிப்பா இருக்கும். அதை இவனுக்கு கொடுங்க. இவன் ரொம்ப நாளா பசியில இருக்கான் போல. சில நாட்களுக்கு முன்புதான் வைபவி அபினவுடன் பழகிக் கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அவள் அவனை எல்லோர் முன்னிலையிலும் ஒரு பிச்சைக்காரனை போல் நடத்துகிறாள். இந்த முட்டாள் உன் பாய் ஃப்ரெண்டா இருந்தான்னு என்னால நம்பவே முடியல. தேவேந்திராவுடைய இந்த வார்த்தையை கேட்டு அபினவின் கோபம் உச்சத்தை அடைந்தது. ஆனால் அவன் ஏதோ சொல்ல வருவதற்கு முன் ஒரு லக்ஸுரி கார் அங்கே வந்தது. அக்ரம் சார் வந்துட்டாரு. கார் கேட்டில் நின்றவுடன் அங்கிருந்த செக்யூரிட்டி அனைவரும் காரை நோக்கி ஓட ஆரம்பித்தனர். ஹோட்டல் உரிமையாளர் அக்ரம் அந்த காரிலிருந்து இறங்குகிறார். அக்ரமின் பார்வை அபினவை சுற்றி நின்ற கூட்டத்தின் மீது விழுகிறது. அக்ரம் தனது செக்யூரிட்டியிடம் ஹோட்டல் லாபியில் உள்ள கூட்டத்தை பற்றி கேட்கிறார். ஹோட்டல் லாபில ஏன் இவ்வளவு கூட்டம்? தெரியல சார், பிச்சைக்காரன் வந்திருக்கான். நீங்க பார்க்க வர சொன்னதா சொல்றான். என் ஹோட்டல்ல இப்படிப்பட்ட ஆளுங்களை விடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவனை தூக்கி வெளியே போடுங்க. ஓகே சார். God knows. அக்ரம் சொன்னவுடன் 4 செக்யூரிட்டிகள் உடனடியாக அபினவை நோக்கி சென்றனர். அவர்கள் அபினவை அக்ரம் நிற்கும் இடத்திற்கு முன்பே அழைத்துச் சென்றனர். அப்போது அக்ரமின் பார்வை அபினவ் கையில் அணிந்திருந்த மோதிரத்தின் மீது விழுந்தது. அதன் பிறகு நடந்தது அத்தனையும் பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவனை விட்டுடுங்க. பட் சார், மோதிரத்தை பார்த்தவுடன் அக்ரம் செக்யூரிட்டியை தடுத்து நிறுத்தினார். டைகர், அங்கே கோடீஸ்வரர் அக்ரம் அபினவின் காலில் விழுகிறார். உங்களை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க டைகர். சிட்டியின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஏன் அபினவ் காலில் விழுந்தார்? அந்த மோதிரத்தின் ரகசியம் என்ன? அந்த ரகசியம் எல்லோருக்கும் வெளிப்படுமா? ஏன் அபினவ் அக்ரமுடனான இந்த சந்திப்பை யாரிடமும் சொல்லவில்லை? காலையில் அபினவ் அனன்யாவுக்கு டிஃபன் கொடுக்க அவள் அலுவலகத்திற்கு வந்தபோது மக்கள் அங்கும் இங்கும் அலைமோதிக் கொண்டிருப்பதை பார்த்தான். ஆனால் இன்னும் தன் ஹெட்போனுடன் இசை உலகிலேயே இருந்தான். இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் சமீபத்திய முக்கிய செய்தி. பிரேக்கிங் நியூஸ். இந்த டெண்டர் தான் சிங் இண்டஸ்ட்ரீஸின் தலையெழுத்தை மாற்றப் போகும் கடைசி நம்பிக்கை. அனன்யா மூழ்கவிருக்கும் தனது நிறுவனத்தின் படகை எப்படி கரை சேர்க்கப் போகிறார்? Guys, the situation doesn't look good. சிங் இண்டஸ்ட்ரீஸை மீட்டெடுக்க இதுதான் நம் கடைசி நம்பிக்கை. சிராக் அனன்யாவின் பிசினஸ் பார்ட்னர் மற்றும் நண்பரும் ஆவார். தாத்தா இறந்த பிறகு அனன்யா சிராகை தனது பிசினஸ் பார்ட்னராக நியமித்தார். அவன் அனன்யாவின் வாழ்க்கை துணையாக வர விரும்பினான். ஆனால் தாத்தா இறக்கும் முன் அனன்யாவை கட்டாயப்படுத்தி ஒரு சாதாரண டெலிவரி பாயான அபினவுக்கு திருமணம் செய்து வைத்தார். அனன்யா தனது சேரில் மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அப்போது அவளுக்கு அடுத்ததாக அமர்ந்திருந்த நிறுவனத்தின் சீஃப் ஃபைனான்சியல் ஆபீசர் மௌத்திக் கூறினார், அனன்யா, டெண்டர் கிடைக்காததால இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. The balance sheet also doesn't look good. இது கண்டினியூ ஆச்சுன்னா நாம திவாலாகிடுவோம். மௌதேக், you know very well தாத்தா இந்த நிறுவனத்தை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாருன்னு.
இதுல அவரோட பல வருஷ உழைப்பு, வியர்வை, கஷ்டம் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்ளோ சீக்கிரம் கம்பெனி திவாலாகிற நிலைமைக்கு எப்படி வரும்? அது சாத்தியமில்ல. ஏதாவது ஒரு வழி இருக்கணும். அனன்யா, உங்க தாத்தா இருந்தப்போ நம்ம கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான அசோசியேட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிராகோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நாங்க அவங்களோட டீல்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓ நவி சார், நாட் அகேன். இந்த நியூஸை பார்த்ததுக்கு பிறகு யாரும் நம்ம கூட டீல் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. தட்ஸ் நாட் an ஆப்ஷன். மௌத்திக், லெட்ஸ் see your plan. தேசாய், ரவிகாந்த் அனன்யாவின் தாத்தாவின் பழைய விசுவாசமான நண்பர் மற்றும் அனன்யாவின் தாத்தாவுடன் சேர்ந்து இருவரும் சிங் இண்டஸ்ட்ரீஸை விரிவுபடுத்தினர். ஆனால் இப்போது அவர் பேருக்கு தான் நிறுவனத்தின் ஃபைனான்சியல் அட்வைசராக இருந்தார். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் லோபோ. சச் அ பிரைட் பியூட்டிஃபுல் மண்டே. எப்படி இருக்கீங்க? ஏன் ஆஃபீஸ் இன்னைக்கு டல்லா இருக்கு? நீ எப்பவும் வேலைக்கார மாதிரி வீட்டு வேலை தான் செய்வியா? கொஞ்ச நேரம் நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா? நீ எவ்வளவு பெரிய தொழிலதிபரின் மாப்பிள்ளை. பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும். எனக்கு தெரியாதது என்ன இருக்கு? பாரு, டெண்டர் இழப்பு சிங் இண்டஸ்ட்ரீஸை அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது. டெண்டர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சிங் இண்டஸ்ட்ரி வெண்டிலேட்டர் ஆதரவில் இருந்தது. ஆனால் டெண்டர் அஹூஜா கார்ப்பரேஷனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹலோ மேம். எஸ் மேம். ஐ வில் bring the files in your cabin right now. மிஸ்ஸஸ் லோபோ, அனன்யா எங்க? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் அனன்யா கிட்ட போகணும். நான் அவளை இப்பவே பார்க்கணும். அனன்யா மேடம் எங்க? நீ இப்ப வீட்டுக்கு போ. எங்க போறீங்க? கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு. தேங்க்யூ மிஸ்ஸஸ் லோபோ. அபி, நோ. அனன்யா, நான் இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை பத்தி உங்ககிட்ட பேசணும். அனைவரும் அபினவ் இப்படி பேசுவதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவன் சிங் குடும்பத்தின் பயனற்ற மாப்பிள்ளை என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அபினவ், கெட் அவுட். அனன்யா, என்னால உங்க கம்பெனியை கண்டிப்பா காப்பாத்த முடியும். எனக்கு 5 நிமிஷம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். அபினவ் பேசி முடிக்கும் போதே சிராக் தன்னுடைய சேரில் இருந்து எழுந்தான். இது கான்ஃபரன்ஸ் ரூம். கம்பெனி விஷயத்தை பேச உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அனன்யா, முதல்ல இந்த ஆளை கம்பெனில இருந்து தூக்கு. இவன் உள்ள வந்ததுல இருந்து கம்பெனிக்கு கெட்ட பேர் தான். அனன்யா, டேக் யுவர் ஓன் டெசிஷன்ஸ். சிராக் அபினவை கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வெளியே தள்ளினான். செக்யூரிட்டி, தாளை புடிச்சு வெளியே தள்ளுங்க. வெளியே இருந்தவர்கள் அபினவின் நிலையை பார்த்து பரிதாபப்படத் தொடங்கினர். லோபோ சிராகிடம் கேட்டுக்கொண்டார். Sir, I will take care of this matter. You can go inside for the meeting. சரி. நீங்க ஃபைல்ஸை கொண்டு வந்துட்டீங்களா? கொடுங்க. கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த சிராக் திரும்பி கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள் சென்றான். Leave him. இவர் ஒண்ணு திருட இல்ல. இவர் உங்க அனன்யா மேடமோட ஹஸ்பண்ட், சிங் குடும்பத்தோட மாப்பிள்ளை. இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா என்ன? தேங்க்யூ மிஸ்ஸஸ் லோபோ. எனக்கு உங்ககிட்ட கிடைக்கிற மரியாதை அனன்யா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் கூட கிடைக்கிறது இல்ல. You idiot. Come with me right now. இப்போ நீ கீழ கம்பெனிய இந்த நெருக்கடியில இருந்து காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு இருந்தேல்ல, எப்படின்னு சொல்லு. எப்படின்னு இப்போதைக்கு எனக்கு தெரியல மிஸ்ஸஸ் லோபோ. முதல்ல சில இன்ஃபர்மேஷன் தேவை. அதை இல்லாம நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்? எனக்கு இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸோட டீடைல்ஸ் வேணும். ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் வேணும். அப்பதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். அபி, இப்பதானே பார்த்த, இவ்ளோ நடந்த அப்புறம் கம்பெனில எந்த எம்ப்ளாயும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி நடக்கும்? ஒரு ஆள் இருக்கார், அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். யாரு? ரவிகாந்த் தேசாய் சார். அவர் அனன்யா தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அது சரிதான். ஆனா இப்ப சிராக் எல்லாரையும் ஓரமா வேஸ்ட் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டானே. ரவிகாந்த் தேசாய் சார், அவரு அனன்யா தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ரவிகாந்த் தேசாய் இஸ் a chain smoker. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் பிடிக்க வருவார். நீ இங்கேயே வெயிட் பண்ண. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ண. அவரை முழுசா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண. I am sure you can do it. ஓகே, இப்போ நான் போகணும். ஆல் தி பெஸ்ட். வணக்கம் மினிஸ்டர் சார், எப்படி இருக்கீங்க? அபினவ் சார், நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா என்னோட லக் தான். அட இல்லங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஒரு ஏழை டெலிவரி பாயான அபினவுக்கு மினிஸ்டரை எப்படி தெரியும்? மினிஸ்டர் ஏன் அபினவிடம் போனில் இவ்வளவு பணிவாக பேசுகிறார்? அபினவ் மினிஸ்டரிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்த போதுதான்
ரவிகாந்த் தேசாய் அதாவது ரவிகாந்த் அந்த இடத்திற்கு வருகிறார். ஆமா மினிஸ்டர் சார், ஃபாரின் டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க, எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க. நான் இப்ப வச்சிடுறேன் சார். ஆமா ரவிகாந்த் சார், சிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ஏகே பிரைவேட் லிமிடெட் கூட மெர்ஜ் ஆனா எப்படி இருக்கும்? ஏகே பிரைவேட் லிமிடெடா? அவங்க எல்லாம் எங்க ரொம்ப பழைய அசோசியேட்ஸ் ஆச்சே. ஆனா அபினவ், உனக்கு அவங்கள பத்தி எப்படி தெரியும்? அதற்கு பிறகு அபினவ் ரவிகாந்திடம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல, அதை கேட்டதும் அவருக்கு தலையை சுற்றியது போல் இருந்தது. அவர் தன் சிகரெட்டை மீண்டும் உள்ளே வைத்துவிட்டு அபினவை கான்ஃபரன்ஸ் ரூமிற்கு அழைத்துச் சென்றார். அடே பிச்சைக்காரா, நீ இன்னும் இங்க இருந்து போகலையா? பிஹேவ் யுவர் செல்ஃப். அனன்யா, நாம அபினவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஹி ஹஸ் an excellent பிளான். பிளானா? தெருவில் சுத்துறவங்ககிட்டயா? இங்க பாரு, உனக்கு வயசு எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா இந்த கம்பெனியை நான் நடத்தின அனுபவம் இருக்கு. நாம அபினவ் சொல்றத கேட்கணும். அவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. எப்படி இப்படியெல்லாம் சொல்ல முடியும்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் அனன்யா ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அவளுடைய தாத்தா சொன்ன விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அனன்யா கண்ணு, அபினவ் உனக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை துணை. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கோ இல்ல சிங் இண்டஸ்ட்ரீஸுக்கோ எப்ப கஷ்டம் வந்தாலும் அபினவ் தான் உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவான். அங்கு நடந்து கொண்டிருந்த சண்டையை பார்த்து அனன்யா சத்தமாக கத்தினாள். சிராக், மறந்துடாத, இந்த கம்பெனி என்னோடது. எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும் எனக்கு இங்க பவர் இருக்கு. சிட் டவுன். அபினவ், உட்காரு, காட்டு. சிராகை அனன்யா திட்டியதை பார்த்து அபினவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ரவிகாந்த் அபினவை தனக்கு அருகில் இருந்த சேரில் உட்கார வைத்தார். அதற்கு பிறகு அபினவ் தனக்கு முன் கிளாஸில் இருந்த தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்தான். அனன்யா, எனக்கு முதல்ல கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் டீடைல்ஸ் வேணும், ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் வேணும், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். அப்பதான் என்ன பண்ணான்னு யோசிக்க முடியும். திஸ் இஸ் டூ மச். நாம இப்படி யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம கம்பெனியோட டீடைல்ஸை கொடுக்க முடியாது. மௌத்திக், லேப்டாப் பாஸ் பண்ணுங்க. இன்னும் இந்த கழுத பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கியா? போதும், நிறுத்து. சிராக், why don't you mind your language? ஏன் அபினவ் என் புருஷன்னு மறந்துடுற? 2 வருடத்தில் முதல் முறையாக அனன்யா அபினவிற்காக சண்டை போடுவதை பார்த்தான். அனன்யா, எனக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நிறைய முறைகேடுகள் தெரியுது. நம்ம இன்வெஸ்டர்ஸ் வெளியே போனதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. அதுல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. ஏதோ உளறிட்டு இருக்க. இதெல்லாம் வெறும் வாயால சொல்றதுதான். கம்பெனியை எப்படி திவாலாகாம காப்பாத்துவ? டவுன் ஆயிட்டு இருக்கிற ஷேர் வேல்யூஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ அபினவ்? அனன்யா, நாம கம்பெனியோட ஷேர்ஸை பைபேக் பண்ணணும். பிரில்லியன்ட் ஐடியா. என்ன அபினவ், இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம்னு நினைச்சியா? அபினவ், நம்ம கிட்ட ஃபண்ட்ஸ் எங்க இருக்கு? Yeah, right, okay. Let me make a call. அதற்கு பிறகு அவன் போனில் சொன்ன விஷயத்தை கேட்டு அனன்யா உட்பட அனைவருக்கும் தலையை சுற்றுவது போல் இருந்தது. சிராக் மற்றும் மௌத்திக்கின் கண்கள் அசையாமல் அபினவியே பார்த்து கொண்டிருந்தன. எஸ் மிஸ்டர் அக்ரம், நான் சொல்றது நல்லா கேளுங்க. ஏகே பிரைவேட் லிமிடெட் அக்கவுண்ட்ல இருந்து சிங் இண்டஸ்ட்ரீஸ் அக்கவுண்ட்டுக்கு இப்போவே 500 crores டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. 2வது விஷயம், ஏகே பிரைவேட் லிமிடெட் அப்புறம் சிங் இண்டஸ்ட்ரீஸ் மர்ஜரை இப்போவே பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுங்க. ஆமா, அஹூஜா கார்பரேஷன்ஸ் இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடுங்க, சீக்கிரம். ரவிகாந்த் அபினவ் பேசியதை கேட்டு புன்னகைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அனன்யா அபினவின் பேச்சை கேட்டு ஆச்சரியத்தில் உறைந்தாள். வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் கணவன் இவ்வளவு பெரிய கம்பெனி ஓனரிடம் பேசி சிங் இண்டஸ்ட்ரீஸ் மர்ஜரை எவ்வாறு முடித்தான் என்று நம்ப முடியாமல் திளைத்தாள். அபினவ், நீ யாரு?
சிரித்துக்கொண்டே அபினவ் அனன்யாவை பார்த்தான். ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. அபினவ் கத்திக்கொண்டே திடீரென்று தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டான். வியர்வையில் நனைந்தபடி அபினவ் தனது படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து ஆழமாக சுவாசிக்கத் தொடங்கினான். கடந்த 18 ஆண்டுகளாக இந்த கனவு அபினவை தொந்தரவு செய்து வந்தது. அபினவ் முதலில் தனது விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை பார்த்தான். பின்னர் குளியலறை நோக்கி சென்றான். 18 வயதில் அவன் தனது செலவுகளை தானே ஏற்கத் தொடங்கினான். அவனது வாழ்க்கையில் ஒரே ஒரு மகிழ்ச்சிதான் இருந்தது. அவனது காதலி வைபவி. வைபவியை பார்க்கும்போதெல்லாம் அவன் தனது துக்கங்களை எல்லாம் மறந்து விடுவான். இன்று வைபவியின் பிறந்த நாள் என்பதால் அபினவ் அவளை விரைவில் சந்திக்க விரும்பினான். அங்கிள், இந்த கேக் எவ்வளோ? 600 ரூபாய். இந்த பேஸ்ட்ரி ஒன்று 60 ரூபாய். ஒன்று கொடுங்க. சிறிது நேரம் கழித்து அவன் வைபவியின் வீட்டிற்கு வெளியே வந்தபோது அங்கே நிறைய வண்ணமயமான விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதையும் சத்தமான இசை ஒலிப்பதையும் கண்டான். வைபவி, இதெல்லாம் என்ன? இவன் யார் வைபவி? தெரியலையா? இவன் டெலிவரி பாய். ஆனா நம்ம ஏற்கனவே கேக் ஆர்டர் பண்ணிட்டோமே, அப்புறம் எதுக்கு இந்த பேஸ்ட்ரி ஆர்டர் பண்ணின? ஓ, ஞாபகம் வந்துருச்சு. இவன் தானே நீ டேட்டிங் பண்ண டெலிவரி பாய்? ஓ கமான் வைபவி, நீ இவ்ளோ சீப்பா நடந்துக்குவன்னு நான் நினைக்கவே இல்ல. பேப், ஹாப்பி பர்த்டே பேப். தேவேந்திரனை அபினவுக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு பெரிய பணக்காரரின் மகன். எப்போதும் வைபவியை சுற்றியே வட்டமிட்டுக் கொண்டிருப்பான். தேவேன் அங்கே இருப்பதைக் கண்டதும் அபினவின் மனம் வேதனைப்பட்டது. தேவேனின் கையில் ஒரு பெரிய பரிசு இருந்தது. அதற்கு முன் அபினவின் கையில் இருந்த சிறிய பேஸ்ட்ரி பை ஒன்றுமில்லை என்பது போல் தோன்றியது. நான் உன்னை பிரேக்கப் பண்றேன். வாட்? வேற என்ன? அந்த பொண்ணு எவ்வளவு நாளைக்கு இப்படி உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கூட பாதி பேஸ்ட்ரியை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா? நீ செஞ்சது சரியில்லை வைபவி என்று சொல்லிவிட்டு அபினவ் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவனது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவனது இதயம் நொறுங்கி போயிருந்தது. ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் தேவேந்திரன் வைபவியின் கன்னங்களை முத்தமிடும் காட்சி அவன் கண்களுக்கு முன் வந்து போனது. இதற்கிடையில் அபினவ் சாலையில் மயங்கி கிடந்தபோது சன்னி சிங் தனது காரில் ஆத்திரத்துடன் அமர்ந்திருந்தான். சன்னி சிங்கின் சகோதரி அனன்யா அவனுக்கு பெரும் இடையூறாக மாறிவிட்டாள். சன்னி தனது தாத்தா ஹர்தேவ் பால் சிங்கின் நன்மதிப்பை பெறவும் அனன்யாவை தனது வழியிலிருந்து அகற்றவும் எதையும் செய்வான். இன்று அவன் தனது சகோதரிக்கு பாடம் புகட்ட தனது ஆட்களுடன் காரில் புறப்பட்டான். சன்னியின் ஆட்கள் அபினவை தூக்கி நேராக அறை எண் 409 நுழைந்தனர். அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவனை பெட்ல படுக்க வை. அவன் ட்ரெஸ்ஸை கழட்டு என்று அவன் அவர்களிடம் மிக மெதுவாக சொன்னான். அங்கே சன்னியின் சகோதரி அனன்யா ஏற்கனவே உறங்கிக் கொண்டிருந்தாள். காலையில் அபினவ் புரண்டு படுத்தபோது அவனது கை ஒரு மென்மையான கையுடன் மோதியது. அபினவ் விழித்தெழுந்து பார்த்தான். அவன் ஒரு அந்நிய பெண்ணின் அருகில் படுத்திருந்தான். யார் நீ? என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ண? சீ, உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. உன் மேல எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்தது. நான் தாத்தா கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். ஆனா அவர் ஒவ்வொரு தடவையும் என் அனன்யா அப்படி செய்ய மாட்டான்னு சொன்னாரு. ஆனா உங்க அனன்யா இப்படி செஞ்சுட்டான். கொஞ்ச நேரத்துல தாத்தாவுக்கு தன்னோட பேத்தி என்ன செஞ்சிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சிடும். இந்த லைவ் டெலிகாஸ்ட் காமிக்க நான் அவரை இங்க வர சொல்லியிருக்கேன். அண்ணா, எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க. என்ன நடந்தது? இது எப்படி நடந்தது? இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு நடுவில் எதுவும் நடக்கல. அபினவ் விளக்கம் கொடுப்பதற்கு முன் சன்னியின் தாத்தா ஹர்தேவ் பால் சிங் அறைக்கு வந்துவிட்டார்.
அவர்களது உடை அவர்கள் மிக வசதியான மனிதர்கள் என்பதை உணர்த்தியது. அனன்யாவை இந்த நிலையில் கண்டதும் அவரது கண்கள் கோபத்தால் சிவந்து போயின. உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல அனன்யா. தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. உனக்கு நம்ம ரூல்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். ஆனாலும் நீ அதை எல்லாத்தையும் மீறிட்ட. இல்ல தாத்தா, இல்ல. அப்புறம் அபினவின் பார்வை ஹர்தேவின் மீது பட்டபோது அவன் தனது கண்களுக்கு முன்னால் மரணத்தை கண்டது போல் உணர்ந்தான். நீ ஏன் பேத்திக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க? இன்னைக்கிலிருந்து எங்க குடும்ப சட்டப்படி நீ சிங் குடும்பத்தோட மருமக. என்ன? ஆனா எங்களுக்கு நடுவுல எதுவுமே நடக்கலையே. தாத்தா, எதுவுமே நடக்கல. அப்படியா? எதுவும் நடக்கலையா? அப்போ இதெல்லாம் என்ன? அபினவ் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன் ஹர்தேவின் ஆட்கள் அவனை தாக்கத் தொடங்கினர். ஹர்தேவின் வயதை கருதி அபினவ் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அனன்யா, இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு. அவனும் சாயங்காலம் அக்ரமோட பார்ட்டிக்கு ரெடி ஆகட்டும். அப்புறம் அக்ரமோட பார்ட்டில இவன் உன் கூட கண்டிப்பா இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் என் வாழ்க்கையை அழிச்ச? ஏன்? இந்த கேள்விக்கு அபினவிடம் எந்த பதிலும் இல்லை. அபினவ் பிறகு மாலை அக்ரமின் பார்ட்டிக்காக தயாராக ஆரம்பித்தான். அவன் ஹர்தேவ் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். ஹர்தேவையும் அவனது ஆட்களையும் கண்டு அவனுக்கு பயமில்லை. ஆனால் அனன்யா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளில் இருந்ததால் தன்னால் அவளுக்கு மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்த அவன் விரும்பவில்லை. அபினவிடம் ஒரு பிளேசர் மட்டுமே இருந்தது. அதுவும் அவனது தந்தையுடையது. அது கிழிந்து சில இடங்களில் நூலிழந்து இருந்தது. ஆனால் அபினவ் அதை அணியும் போது அதன் அழகு பிளேசரின் அனைத்து குறைபாடுகளையும் மறைத்தது. அபினவின் யூகம் சரிதான். அனன்யாவின் வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அவள் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த பெண். அனன்யாவின் செருப்பு அபினவ் ஒரு மாதம் சம்பாதிக்கும் பணத்தை விட அதிகம். அபினவை அனன்யா எவ்வளவு வெறுக்கிறார் என்பது அவனது கண்களில் தெரிந்தது. விருந்தில் அப்படிப்பட்ட முக்கிய நபர்களுக்கு மத்தியில் செல்வதற்கு அபினவும் பதட்டமாக இருந்தான். அந்த பதட்டத்தில் அவன் தன் தந்தையின் மோதிரத்தை விரலில் சுழற்றத் தொடங்கியது கூட அவனுக்கு தெரியவில்லை. இந்த மோதிரத்தை கழட்டுங்க. பார்க்க அசிங்கமா இருக்கு. சாரி, ஆனா இந்த மோதிரம் தான் எனக்கு எல்லாமே. அக்ரமின் வீடு ஒரு கோட்டையைப் போல இருந்தது. அதை சுற்றிலும் துப்பாக்கிகளை ஏந்திய பவுன்சர்கள் இருந்தனர். அனன்யாவும் அபினவும் நுழைந்தவுடன் அவனது பார்வை தேவேந்திரன் மேல் விழுந்தது. நீங்க என்ன பண்ற பாஸ்? அவர் என் கணவர். அனன்யா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த தெருவுல சுத்துறவனுக்கிட்ட என்ன இருக்குன்னு அவனை போய் கல்யாணம் பண்ணிருக்க? உன் நாக்கு அடக்கு. அமைதியா இல்லனா என்ன பண்ணுவ? சொல்லு, நீ என்ன பண்ணுவ? தேவேந்திரனும் ஆத்திரமடைந்தான். அபினவ் அவன் மீது கையோங்க போகும்போது அவர்களின் சண்டையை பார்த்து விருந்து ஏற்பாட்டாளர் அக்ரம் அங்கே வந்தார். இங்க என்ன நடக்குது? அக்ரம் சார், இவனை பாருங்க. இவன் ஒரு கிரிமினல். பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாமலே வந்துட்டான். இங்க வா. நீ யாரு? இப்படி இங்க வந்த? ஆக்சுவலி அவர் என்னோட ஹஸ்பண்ட். அக்ரம் அனன்யாவை நம்பவில்லை. உன்னை இந்த பார்ட்டிக்கு யாரும் இன்வைட் பண்ணல. அதனால நான் போலீஸ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து வெளியில போயிரு. தேங்க்யூ அக்ரம் சார். அனன்யா, நீயும் இந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்து தள்ளியே இரு. நில்லு. அக்ரம் அபினன் மேல் நோக்கி ஓடி அவனது மோதிரத்தை பார்க்க தொடங்கினார். நான் உங்ககிட்ட தனியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்கிட்டியா? வாங்க. அக்ரம் அபினவின் கையை பிடித்துக்கொண்டு அவனை உள்ளே அழைத்து செல்ல ஆரம்பித்தான்.
அனன்யா, தேவேந்திரன், சன்னி மற்றும் விருந்திலிருந்த மற்றவர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். சிறிது நேரம் கழித்து அவர்கள் அக்ரமின் அறைக்கு வந்தவுடன் அக்ரம் கதவை மூடிவிட்டு அபினவின் அருகில் வந்து சொன்னார். உங்க மோதிரத்தை பார்க்கலாமா? எதுக்கு? பயப்படாதீங்க, நான் அதை கேட்க போறதில்ல. அது சும்மா பார்க்கணும், அவ்வளோதான். ப்ளீஸ். டைகர், டைகர். அக்ரமின் வாயிலிருக்கு இந்த வார்த்தையை கேட்டதும் அபினவ் ஆச்சரியத்தில் உறைந்தான். தன் தந்தையை பிரிவதற்கு முன் அபினவிடம் சொன்ன கடைசி வார்த்தைகள் அவனுக்கு திடீரென நினைவுக்கு வந்தன. ரன் டைகர், ரன் டைகர், ரன். ஆனால் அபினவ் அதிர்ச்சி அடைந்தான். அக்ரமிற்கு இவையெல்லாம் எப்படி தெரியும் என்று அவனுக்கு புரியவில்லை. கடைசியா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் டைகர். டைகர்? ஆமா, கடந்த 18 வருஷமா உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் எங்க டைகர், எங்களோட ஆயிரக்கணக்கான கோடி சாம்ராஜ்யத்தோட வாரிசு. நாங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்சோம். நானும், உங்க அப்பா சஞ்சய் கார்வாலும், அப்புறம் ராணா அக்னிஹோத்ரி. அங்க பாருங்க. இவ்வளவு சொல்லிவிட்டு அக்ரம் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு படத்தை காட்டினான். அதில் சஞ்சய், அக்ரம் மற்றும் ராணா அனைவரும் இருந்தனர். ராணாவை பார்த்ததும் அபினவ் அதிர்ச்சி அடைந்தான். அவன் ஒவ்வொரு காலையிலும் கண் விழிக்கும் போது கண்ட கனவு மீண்டும் அவன் கண்முன் வந்தது. அன்று இரவு அபினவின் தந்தையை சுட்டவன் ராணா. அபினவின் வாழ்க்கை ஒரே இரவில் தலைகீழாக மாறியிருந்தது. தனக்கு என்ன நடந்தது என்று அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை. அவன் கையில் தன் தந்தையின் படம் இருந்தது. ஆனால் அந்த புகைப்படத்தில் ராணா அவனை கோபமான கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தன் தந்தையின் மரணத்திற்கு இப்போதே பழிவாங்கி விடுவான். கேட்க மறந்துட்டேன். இத்தனை வருஷமா எங்க போனீங்க? எங்க இருந்தீங்க? அப்பா போனதுக்கு அப்புறம் நான் ஒரு அனாதை இல்லத்துல வளர்ந்தேன். பல வருஷத்துக்கு அப்புறம் அங்கே இருந்து கிளம்பி என் படிப்புக்காக பணம் சேர்க்க வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா அந்த டைம்ல நீங்கெல்லாம் ஏன் என்ன தேடல? டைகர், நான் உங்களை தேட முயற்சி பண்ணலான்னு இல்லை. நான் உங்ககிட்ட சொன்னது போல உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் மாஃபியா உலகத்துல ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. நாங்க அதையும் உங்களை தேடுற வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனா நாளாக ஆக உங்க முகமும் மாறி போச்சு. அதனால உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ உங்களை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மாண்டியும் மற்றவங்களும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாண்டி பெயரை கேட்டதும் அபினவுக்கு கோபம் வந்தது. மாண்டி ஒரு துரோகியின் மகன். அபினவ் அந்த துரோகியின் மகனை சந்திக்கவோ பேசவோ விரும்பவில்லை. ஆனா அப்பா இந்த மாஃபியா குரூப் பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். நீங்க அப்போ சின்ன பையன். ஒருவேளை அதனால தான் சஞ்சய் உங்களை இதெல்லாம் விட்டு தள்ளி வச்சிருந்திருப்பாரு. ஆனா என்னை நம்புங்க, நான் உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ உங்களை கண்டுபிடிச்சாச்சு. தி மாஃபியா கிங் திரும்பவும் உயிர் பெறும். சியர்ஸ். அபினவின் மனதில் மீண்டும் அந்த பதவி உயர்வு பெருமா போன்ற பல கேள்விகள் எழுந்தன. ராணாவின் ரகசியம் அக்ரமிற்கும் மற்றவர்களுக்கும் ஏன் தெரியவில்லை? ஒரு துரோகியின் மகன் ஏன் அபினவின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அபினவ் தனக்குத்தானே பதில் சொல்வதற்கு முன் அக்ரம் அபினவிடம் வந்து 50 கோடி ரூபாய் காசோலையை கொடுத்தான். இதோ இதை வச்சுக்கோங்க. டைகர் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு தேவைப்படும். அபினவ் அக்ரமின் கையில் இருந்த காசோலையை வாங்கி பார்த்தான். அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறியிருந்தது. ஆனால் இன்னும் பல கேள்விகளுக்கு அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. இன்னொரு விஷயம், இப்போதைக்கு உங்களோட உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது. சோ இப்ப வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க, சரியா? அபினவ் சம்மதித்து தலையிசைத்தான். இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தனர். இதற்கிடையில் அனன்யா அபினவும் அக்ரமும் இருந்த அறையின் கதவை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். இருவருக்கும் இடையில் என்ன நடக்கிறது? அபினவ் வெளியே வர ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறான் என்பதை அறிய அவள் ஆவலுடன் இருந்தாள்.
அபினவ் இன்னைக்கு அந்த மோசமான மெடிசினை தான் டேஸ்ட் பண்ண போறான் போல. ரொம்ப சோகமா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பாவப்பட்டவன் என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடியே செத்து போயிடுவான். இதை கேட்டதும் அனன்யா அதிர்ச்சி அடைந்தாள். யாரையாவது கொல்வது அக்ரமிற்கு பெரிய விஷயம் அல்ல என்று அவளுக்கு தெரியும். அக்ரம் சார் இவனை மாதிரி சாக்கடையிலிகளை சும்மா விட மாட்டார், தொடச்சி எடுப்பாரு. பாரு, இவனும் உயிரோட இருக்க மாட்டான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழி உண்மையாகும். இதை கேட்டு அனன்யாவுக்கு வருத்தமாக இருந்தது. அடுத்தவர் மரணத்தில் எப்படி யாராவது மகிழ்ச்சி அடைய முடியும்? ப்ளீஸ், அட்லீஸ்ட் அவரை பத்தி இந்த மாதிரி பேசாதீங்க. அப்புறம் என்ன மாதிரி பேசணும்? அவனோட லட்சணம் அந்த மாதிரி இருந்தா அதுக்கேத்த மாதிரி தானே பேசுவாங்க. தேவன், அவ சொல்றதும் சரிதான், நீ சொன்னதும் கரெக்ட் தான். நாம அவரை பத்தி அப்படி பேசக்கூடாது. எப்பவுமே என் தாத்தா செத்து போனவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ கடவுளே. அனன்யா எதையாவது சொல்வதற்குள் அக்ரம் அபினவுடன் வெளியே வந்தார். அபினவின் உடலில் ஒரு சிறிய கீறல் கூட இல்லை. தேவேனும் சன்னியும் அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் வாயடைத்து போய் நின்றனர். அவனை பார்த்தா அக்ரம் சார் அவனை தொட்ட மாதிரி கூட தெரியலையே. எப்படியோ அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள இருந்தப்பவே அவன் மூக்கு உடைஞ்சிருக்கணுமே. ஆனா அவன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இவர்தான் அபினவ், என் பழைய டிரைவரோட பையன். இவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அக்ரம் அபினவை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தியதும் தேவேனும் சன்னியும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அனன்யா அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள். என்ஜாய் த பார்ட்டி ப்ளீஸ். இதையடுத்து அக்ரம் அபினவை தனியாக விட்டுவிட்டு மற்றவர்களை சந்திக்கச் சென்றார். தேவேனும் சன்னியும் ஏன் அக்ரம் அபினவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சன்னி மற்றும் தேவேன் அவனை பற்றி என்ன நினைத்தார்கள் என்பதை அபினவ் பொருட்படுத்தவில்லை. அன்று இரவுதான் தான் கண்ட தந்தையின் முகம் மட்டுமே அவன் கண்முன் வந்து சென்றது. ராணா சஞ்சயை சுட்ட இரவு அவனுக்கு நினைவிருந்தது. அபினவுக்கு ராணா தன்னை சுட்டதும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தான் என்பதும் நினைவிருந்தது. நீ உன் சொந்த காலில் நடந்து வெளியே வர முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படியா? என்னை பத்தி அவ்வளோ கவலையா உனக்கு? ஓ ப்ளீஸ், எனக்கு கவலையே இல்லை. ஆனா நீ உன்னை பத்தி கவலைப்படு. நீ உயிரோட இருக்கணும்னா கொஞ்சம் கவனமாயிரு. அக்ரம் சார் உன்கிட்ட என்ன சொன்னாரு சொல்லு. தேவை மாதிரி ஒரு கழுதை உன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாதன்னு சொன்னார். உன்னனா? தேவன் அவனை திட்டினான். ஆனால் அபினவ் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அந்த நேரத்தில் அவன் மனதில் பல முக்கியமான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இதற்கு பிறகு விருந்தின் மீதமுள்ள நேரம் அனன்யா அபினவுடன் எதுவும் பேசவில்லை. என் வீடு பக்கத்துல இருக்கு, நாம அங்க போலாம். நான் உன்னோட உன் வீட்டுக்கு வருவேன்னு நீ எப்படி நினைச்ச? உன் நிலைமை இப்படி இருக்கு, அப்போ உன் வீடு எப்படி இருக்கும்? நீ என் மனைவி, என் கூட வாழலன்னா யார் கூட வாழ்வ? இங்க பாரு, இந்த மாதிரி மட்டமான லாஜிக் உன் பாக்கெட்ல வச்சுக்கோ. முதல்ல நீ எப்படி என் பெட்ல வந்தேன்னு சொல்லு. நானும் உன்னை அதே கேள்விதான் கேட்கணும். நல்ல பாயிண்ட். ஆனா நான் உன் வீட்டுக்கு வந்து வாழ மாட்டேன். நான் என் வீட்டுக்கு போறேன், ஓகேவா? அப்புறம் ஃபியூச்சர்ல அது கம்பல்சரா இருந்தா நான் உன் வீட்டுல தங்க மாட்டேன். நீ என் வீட்டுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி வந்து வாழ்வ, புரியுதா? அபினவ் முதலில் அவளை பார்த்தான். பிறகு தன் விரலில் இருந்த மோதிரத்தை பார்த்தான். அந்த மோதிரம் இன்று இல்லை என்றால் அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யாருக்கு தெரியும்? மறுநாள் காலை அபினவின் அலாரம் ஒலித்த போது அவன் அதே கனவை மீண்டும் கண்டு கொண்டிருந்தான். அலாரம் சத்தத்தை கேட்டு அவன் திடுக்கிட்டு எழுந்து தன் படுக்கையில் அமர்ந்தான். எழுந்ததும் இத்தனை வருடங்களுக்கு பிறகு தன் தந்தையின் நிறுவனத்தை உயிருடன் வைத்திருந்ததற்காக அவன் முதலில் அக்ரமுக்கு மனதார நன்றி கூறினான். அபினவ் படுக்கையிலிருந்து எழுந்து வேலைக்கு தயாராக ஆரம்பித்தான். அக்ரமின் கூற்றுப்படி அவனது டெலிவரி பாய் வேலை அவனது அடையாளத்தை மறைக்க மிகவும் உதவியாக இருக்கும். அபினவ் அக்ரம் கொடுத்த செக்கை தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பினான். 1 மணி நேரம் கழித்து அவன் தன் பைக்கில் அலுவலகத்திற்கு வந்து காரிடாரில் நடந்து செல்லும்போது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஏய், டெலிவரி பாய்! அது ஹரிஷ், அவனது சக ஊழியன்.
அவன் அலுவலகத்தில் வேலை செய்யாமல் அபினவை கேலி செய்ய பணம் பெற்றான். என்ன ஏதாவது வேணுமா? எனக்கு லேட் ஆகுது. ஏய், நீ மீட்டிங் போறியா? பாஸ் உன்னை கூப்பிடுறாரு. அப்புறம் பிரதர், நேத்து யாருக்கும் சொல்லாம எங்க போன? உங்க அப்பா கல்யாண ஊர்வலத்துக்கு போனியா என்ன? இதை கேட்டதும் அபினவின் நரம்புகள் கோபத்தால் வெடித்துவிடும் போலிருந்தது. ஒரே அடியில் ஹரிஷின் அனைத்து பற்களையும் அவனால் உடைத்திருக்க முடியும். ஆனால் அவன் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு பதில் சொல்லாமல் தன் பாஸின் கேபினுக்கு சென்றான். குட் மார்னிங் சார். இந்த காலையில குட்டா இருக்கிறது என்ன? இந்த கேள்விக்கு அபினவிடம் பதிலில்லை. அதனால் அவர் பாஸ் தொடர்ந்தார். நேத்து யார்கிட்டையும் சொல்லாம எங்க கிளம்பி போன? இதற்கும் அபினவிடம் பதிலில்லை. அவன் தன் பாஸ் இடம் ஒரு சாக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் அபினவ் பொய் சொல்ல விரும்பவில்லை. நேத்து அவ்வளோ டெலிவரி இருந்துச்சு, ஒன்னால எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆச்சுன்னு தெரியுமா? ஆனா சார், எனக்கு மாசத்துக்கு ஒரு கேஷுவல் லீவ் இருக்கு. ஒன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா இங்க வந்து சண்டை போடுற இந்த கம்பெனி உன் அப்பாவோடதா? இதை கேட்டதும் அபினவுக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் கோபத்தால் தன் கைமுஷ்டியை மடக்கி தன் பாஸை முறைத்தான். என்ன முறைக்கிற? உன் சாமானங்களை எடுத்துட்டு இது கிளம்பு. யூ ஆர் ஃபயர்ட். இதை கேட்டதும் அபினவ் அதிர்ச்சி அடையவில்லை. உண்மையில் இது போன்ற ஒன்று தனக்கு விரைவில் நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். அவன் பாஸும் தேவேனுக்கும் ஒருவரை ஒருவர் நன்கு தெரியும். நேற்று விருந்தில் தேவேன் அபினவுக்கு பதிலளித்த விதம், தேவன் மாதிரி ஒரு கழுதை உங்ககிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாதன்னு அவர் என்கிட்ட சொன்னார். இது இன்னைக்கு நடக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் என்பதை அபினவ் புரிந்து கொண்டான். ஓகே, பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன். நான் வேலை பார்த்த முழு மாச சேலரியா கொடுங்க. சேலரி? நீ பண்ண நஷ்டத்துக்கு உன் சம்பளத்துல ஈடு கட்டுறதுனா நீ இன்னும் பாக்கெட்லேருந்து 10,000 ரூபாய் எனக்கு தரணும். நான் உன்னை கேட்கலன்னு சந்தோஷப்படு. அதனால அமைதியா இங்கேருந்து கிளம்பு. என்ன சொல்றீங்க சார்? ஒரே நாள் எப்படி 25,000 ரூபாய் நஷ்டமாச்சு? எனக்கு என் சேலரி கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். என் சேலரியை கொடுங்க. சேலரி? இங்க பாரு, இப்பவே உனக்கு உன்னோட சேலரியை கொடுக்குறேன். அவன் பாஸ் இதை சொல்லி மேஜையில் இருந்த மணியை அடித்தான். அடுத்த கணம் அறைக்கதவு திறந்து 4 பவுன்சர்கள் உள்ளே நுழைந்தனர். இந்த ரவுடியை தூக்கி வெளியே போடுங்க. பாஸ் இதை சொன்னதும் அவர்கள் 4வரும் அபினவை தாக்க விரைந்தனர். ஆனால் அவர்களில் யாரும் அபினவை தாக்குவதற்கு முன் அபினவ் அவர்களை கீழே தள்ளிவிட்டான். அவன் ஒருவரின் கையை உடைத்தான், ஒருவரின் காலை உடைத்தான், ஒருவரின் வயிற்றில் குத்தினான், ஒருவரின் மார்பில் உதைத்தான். ஒரு நொடியில் பாஸின் ஆட்கள் அனைவரும் கீழே விழுந்தனர். இதை பார்த்ததும் பாஸ் திகைத்து போனான். அபினவ் இப்போது நேராக பாஸிடம் வந்து அவன் கழுத்தை பிடித்து கேட்டான், என் சேலரி? பாஸ் பயந்து தன் டிராயரில் இருந்து பணத்தை எடுத்து நடுங்கும் கைகளால் அபினவிடம் கொடுத்தான். அபினவ் பணத்தை பார்த்துவிட்டு பாஸின் கழுத்தை விட்டுவிட்டு கிளம்ப ஆரம்பித்தான். கிளம்பும் முன் அவன் பாஸின் கண்களை பார்த்து சொன்னான், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு வாட்டி யாருடைய அப்பா கிட்டையாவது உன் பிரச்சனையை வச்சுக்கிட்டீன்னா கழுத்து உன்னோடது, கால் என்னோடது. இதை கேட்டதும் பாஸ் அதிர்ச்சியில் உறைந்தார். அபினவ் ஒரு கோபக்காரன் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் கோபத்தை அவன் இதற்கு முன் பார்த்ததில்லை. இதற்கிடையில் அபினவ் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவனுக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அபினவ் போனை எடுத்தான். ஹலோ, யாரது? டைகர். அக்ரம். ஆமா, சொல்லுங்க. நீங்க ஒருத்தரை சந்திக்கணும்னு நான் விரும்புறேன். அவரும் நம்ம மாஃபியா உலகத்துல ஒரு பெரிய ஆளு. அப்புறம் உங்க அப்பாக்கும் எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. பல்ராஜ். நம்ம டைகர் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு பல்ராஜுக்கு தெரியணும்னு நான் விரும்புறேன். ஸோ இன்னைக்கு ராத்திரி சஃபயர் ஹோட்டல்ல ஒன்னா டின்னர் சாப்பிடுவோம். நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். சரியா? See you. Bye. அக்ரமின் வாயிலிருந்து பல்ராஜின் பெயரை கேட்டதும் அபினவின் உடல் நடுங்கியது. அவன் பல்ராஜின் பெயரை இதற்கு முன் கேட்டிருந்தான். இந்த நகரத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் பல்ராஜின் பெயர் தெரியும். ஒவ்வொரு சக்தி வாய்ந்த மனிதனும் அவனது பெயரை கேட்டால் நடுங்குவான். அதனால் அபினவும் அவனை சந்திப்பதில் பதட்டமாக இருந்தான். அவன் பயந்த பல்ராஜ் உண்மையில் அவனது பாஸாக போகிறான். நான் பல்ராஜ் சாரை உண்மையிலே சந்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் இன்னும் பல்ராஜின் பெயரை கேட்டதும் நடுங்கினான். அக்ரமம் அவனது பதட்டத்தை புரிந்து கொண்டான். பல்ராஜ் சாரா? வெறும் பல்ராஜ். நீங்க டைகர் பாஸ். காட்டுல எல்லா மிருகங்களும் டைகர் பேருக்கு பின்னாடி சார்னு சொல்லும். ஆனா டைகர் எந்த மிருகத்தோட பேருக்கு பின்னாடியும் சார்னு சொல்லாது. ஈவினிங் சந்திப்போம். பாய்.
அக்ரமின் வாயிலிருந்து இதை கேட்டதும் அபினவின் தன்னம்பிக்கை அதிகரித்தது. அவன் இப்போது ஒரு கூண்டிலிருந்து வெளியே வந்து காட்டுக்குள் நுழைந்த ஒரு டைகர் போல உணர்ந்தான். தன் பழைய அலுவலகத்தை விட்டு வெளியேறிய பிறகு அபினவ் வீட்டிற்கு திரும்பினான். அவன் கடைசியாக தன் படுக்கையில் இப்படி ஓய்வெடுத்தது எப்போதென்று அவனுக்கு நினைவில்லை. அவன் மிகுந்த உற்சாகத்துடன் அறையின் கதவை பார்த்து கொண்டிருந்தான். சார், ஆர்டர் 500 ரூபாய் தான். ஆனா நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க டெலிவரி பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நண்பா. இந்த 500 ரூபாய் உன் டிப். தேங்க்யூ சார். இங்கு அபினவ் பீட்சா பாக்ஸை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் கடைசியாக பீட்சா சாப்பிட்டது எப்போதென்று அவனுக்கு நினைவில்லை. தனக்கும் வைபவிக்கும் தனியாக ஒரு வீடு வாங்க திட்டமிட்டிருந்த போது அவளுக்கு மட்டும் ஒரு பீட்சாவை வாங்கி சாப்பிட்டிருந்தாள். எத்தனை ஆசைகளை தியாகம் செய்தான் என்பதை அவன் இன்று உணர்ந்தான். ஆனால் இப்போது அவன் நிறுத்தப் போவதில்லை. மாலையில் அபினவ் சஃபயர் ஹோட்டலுக்கு செல்ல தயாராக ஆரம்பித்தான். அவன் ஒரு கிரே நிற சட்டையும் பிளாக் பேண்டையும் அணிந்தான். அபினவிடம் அணிய சிறந்த உடை எதுவும் இல்லை. அவன் ஹோட்டலை வெளியில் இருந்து பார்த்ததும் திகைத்து போனான். இவ்வளவு பெரிய ஹோட்டலை அவன் இவ்வளவு நெருக்கமாக இதற்கு முன் பார்த்ததே இல்லை. நில்ல. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM MP டவுன்லோட் செய்யுங்கள்.